அன்பே என்றானவா இன்னென்ன நிறைவாகவா இந்நேர்மை வானம் என்றாகினாலும் இந்நேர்மை குருதீர்க்கவா இந்நேர்மை குருதீர்க்கவா அன்பே என்றானவா வளம் காய்ந்து நிழல் தேடும் நேரங்களில் வளமோடு என்னை சூழும் நதியாகிறாய் பிரிந்தோடி மனம் வாடும் வேலைகளில் என்னை தேற்றும் பொது வாழ்வு மழையாகிறாய் மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான் மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான் என் வாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன் என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன் அன்பே என்றானவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நமக்கு அன்பும் அரணுமா எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை பலப்படுத்துறதுக்கு, நம்மளை ஆறுதல் அடைய வைக்கிறதுக்கு நம்ம கூட ஏசப்பா இருக்கும்போது நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது குட்டீஸ். இந்த உலகப்புறமான சோர்வுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு வரதான் செய்யும். அப்படி வந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலே மலை போன்ற அவரோட அன்பு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி என்னை பாதுகாக்கிறதுக்கு என் கூட இருக்குதுங்கிற அந்த முழு நம்பிக்கை நம்மளிடத்துல இருக்கணும் குட்டீஸ். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 19:21 மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலை நிற்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச உண்மைதான். நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையை கண்டு ரொம்ப பதட்டப்பட்டு சோர்ந்து போய் ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சூழ்நிலை நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த சூழ்நிலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை எனக்கு நிறைவான ஆசீர்வாதமாக என் இயேசுப்பா கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை நம்மளிடத்துல இருந்தால் மட்டும் போதும் குட்டீஸ். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம துவந்து போக மாட்டோம். ஸோ அதை தான் இன்றைக்கி அருமையான பாடல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய லைஃப்பில் என்ன வளமே இல்லை, நான் செழிப்பே இல்லாமல் நான் இப்படி இருக்கிறேனே நீங்கள் கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த மரத்தை நட்டு வச்ச ஏசப்பாவுக்கு அதை எப்படி செழிப்பாக்கணும், அதுக்கு எப்படி தண்ணி கொண்டுட்டு வரணும், அதுக்கு எப்படி தேவையான பொருளெல்லாம் கொண்டுட்டு வரணும்னு கண்டிப்பாக தெரியும். அது அப்படி தான் சோர்ந்து போய் விழுந்து கிடக்கணும்னு நினச்சிருந்தா அதை அவர் வைக்காமே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வச்சிருக்கும் போது கண்டிப்பாக அதிலிருந்து நிறைவான பலன் வருங்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும். அது முழுக்க அந்த நிலத்தை சார்ந்து இருக்குது, அந்த நிலத்தை பிடிச்சிருக்குது. என்னதான் சோர்வில் இருந்தாலும் கூட அந்த மரம் அந்த நிலத்தை பிடிச்சிருக்குது. நம்ம சோர்ந்து இருக்கும்போது எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? எந்த சூழ்நிலைகளை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? இல்லை இந்த உலகப்புறமான சந்தோஷத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோமா? சோர்வாக இருக்குது, சரி கொஞ்ச நேரம் ஏதாவது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? நம்ம சோர்வில் இருக்கும்போது நம்ம யாரை தேடுறோம்? கண்டிப்பாக நம்ம சோர்வில் இருக்கும்போது ஏசப்பாவை தேடும்போது அவரை ஆதாரமாக இருக பற்றிச்சு பிடிச்சிக்கிட நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த காய்ந்து போன நிலையை நமக்கு எதுக்குன்னு ஏசப்பா உணர்த்துவார். எப்படி ஒரு வளமான வழியை நமக்கு காட்டுவாருங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் குட்டீஸ். ஸோ நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த உலகப்புறமான சூழ்நிலைகளும் நம்மளிடத்துல இருக்குது. அந்த சூழ்நிலைகளுக்கு இந்த உலகப்புறமான சந்தோஷங்களே சொல்யூஷனாகவும் வரும். ஆனால் அந்த சூழ்நிலைகளை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கிடணும், நமக்கு நிலையானது நிரந்தரமானது ஏசப்பாவுடைய அரவணைப்பு தான். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம இடத்துல ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஏசப்பாவுடைய அரவணைப்பு தான். அவரை இருக பற்றி பிடிச்சுக்கிடணும்னு நம்ம பற்றி பிடிக்கும்போது அந்த சூழ்நிலைகளில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஏசப்பா நம்ம இடத்துல பேசுகிறது நமக்கு புரியணும். நம்ம சோதனையை கண்டு சோர்ந்து போய் விழுந்து போயிடக்கூடாதுங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கிறத இந்த நாளில் இருக பற்றி பிடிச்சுக்குவோம். கண்டிப்பாக
நம்ம லைஃப்பை ஏசப்பா நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. எங்களுடைய எண்ணங்கள் இவை ஏராளமானதாக இருக்கலாம், ஏராளம் எங்களிடத்துல பேசலாம். ஆனால் எங்களுக்காக எங்களோடு இருந்து எங்களை அரவணைச்சு வழிநடத்துகிற தேவன், நீங்கள் எங்களுக்கு வச்சிருக்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.